இந்த வியூகங்கள் மாறுவதற்கான காரணங்கள் என்ன, பின்னணி என்ன, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைத்து இந்த வியூகம் எடுக்கப்படுகிறது, இது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் மாறும் வியூகம் பின்னணி என்ன என்ற தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் திரு சந்திரசேகரன் அவர்கள், பாஜகவின் திரு செல்வகுமார் அவர்கள் மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு KM ஷெரீப் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் செல்வகுமார் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். பிரச்சார களம் பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிற அளவுக்கு அனல் பயங்கரமா இருக்கு. அதுலயும் மோடி அவர்களுடைய பேச்சு அடுத்தடுத்து ஒரு சர்ச்சையாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இரண்டாம் கட்ட தேர்தலும் பாஜகவை கைவிட்டு விட்டது, மோடி அவர்கள் ஒரு பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். அதோட வெளிப்பாடு தான் இந்த பேச்சு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? இப்போ காங்கிரஸ் கட்சியோட டெல்லி மாநில தலைவர் லவ்லி, அரவிந்தர் சிங் லவ்லி கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்கார். அவர் சொல்ற காரணம் எந்த நோக்கத்துக்காக சரி ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சதோ இப்ப அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, நாங்க எப்படி அரசியல் பண்றது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவர் பதவி விலகியிருக்காரு. அது எவ்வளவு நாள் கழித்து இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சு அதுல ஆம் ஆத்மி சேர்ந்து அதற்கு அடுத்த கட்டம் போய் டெல்லியில கூட்டணிங்கிறதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்ப லவ்லி சொல்றாரு. இப்ப அதுதான் காங்கிரஸ் கட்சியோட நலனை விட்டு கொடுத்துட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில காங்கிரஸ் கட்சியோட பிரதான எதிரி. நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி எதற்காக தொடங்குச்சு நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் பிஜேபி ரூலிங்லே கிடையாது. முழுக்க முழுக்க காங்கிரஸோட ஊழல்களை, டெல்லியோட மிஸ்கவர்னன்ஸ், டெல்லியோட நிர்வாக சீர்கேட்டை அதை எதிர்த்து தொடங்கிய கட்சி ஆம் ஆத்மி. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி அழிந்து போய்விடும் அப்படிங்கிற காரணத்தில் இன்னைக்கு வெளியில போயிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரச்சாரம் தொடர தேர்தலை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமையை தொடர்ச்சியாக தினசரி இழந்து வருது. இந்திய கூட்டணிக்கு அதே நிலைமைதான். இன்னைக்கு சூரட்ல ஒரு வேட்பாளர் போட முடியல. பிஜேபியோட வேட்பாளர் அன்ன போஸ்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் கஜ்ராவோல இந்திய கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்ட சமாஜ்வாடி வேட்பாளர் அவர் போட்டியிலிருந்து விலகிட்டாரு. இண்டோரோட வேட்பாளர் இன்னைக்கு பிஜேபியில சேரப்போத ஒரு தகவல் வருது. அந்த மாதிரி வேட்பாளர்கள் பின்வாங்குறாங்க, கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்கள் பின்வாங்குறாங்க. இதையெல்லாம் மறைப்பதற்காக, இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தி மோடி பாரத்தில் இருக்காரு ஒரு கட்டுக்கதையை சொல்றாரு. பிஜேபியை பொறுத்தவரை பதட்டப்படுவதற்கோ அச்சப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ எந்த காரணமுமே கிடையாது. 400க்கு மேல், இந்த முறை 400க்கு மேல் அப்படிங்கிற இலக்கில மிக தெளிவாக படிப்படியாக முன்னேறிட்டே போறோம். இல்ல அத பேசுறதை விட்டுட்டாருங்கிறார் ராகுல். என்ன சொல்றாரு, 400 இடங்களில் வெற்றி அப்படிங்கறத ஆரம்பத்துல மோடி அவர்கள் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த வார்த்தையே சொல்றது இல்ல. இப்ப இந்த பிரிவினைவாத பேச்சு தான் முன்னாடி நிக்குது. அப்ப இதுதான் ஒரு பதட்டத்தை உருவாக்குதா மோடிக்குன்னு கேக்குறாரு. இலக்கு அப்படிங்கிறது 400க்கு மேல, அதை நோக்கி தெளிவாக சீராக படிப்படியா முன்னேறிட்டு இருக்கிறோம். என்ன நினைத்தோமோ அதை விட ஆதரவு அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துட்டா கூட எதிர்பார்த்தை விட அதிக இடங்களில் பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு ஒரு பதிலடியாக தான் மோடி அவர்கள் பதில் சொல்றாரு. நீங்க பெற்றோர்கள் சம்பாதிச்ச சொத்தை கஷ்டப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துல 55% வரியா எடுத்து அரசு மத்தவங்களுக்கு விநியோகம் செய்வோம். இத சொல்லிருந்தாங்களா? வைக்கும் பொழுது இதை யார் சொன்னா? இப்ப சாம் பிட்ரோட அவர்கள் அறிவியல் ஆலோசனை சார், அது அவருடைய கருத்துன்னு காங்கிரஸ் ஜெய்ராம் ரமேஷும் சொல்லியாச்சு. ஜெய்ராம் ரமேஷும் சொல்லிட்டாரு. அது அந்த சாம் பிட்ரோட சொந்த கருத்துன்னு சொல்லியாச்சு. நீங்க திரும்ப கொண்டு ஏன் அதை லிங்க் பண்ணணும்? அவரு கட்சியோட நிர்வாகி. இப்போ அமெரிக்கா போறப்ப சாம் பிட்ரோட என்னோட ஆலோசகர், அப்பாவுக்கும் ஆலோசகரா இருந்தாரு. என்னுடைய நல்லது கட்டத்துல என்னோட குழந்தையிலிருந்து வளர்த்து வந்தவர். எனக்கு ஒரு தந்தை மாதிரி ராகுல் சொல்றப்ப ஏத்துக்கிறீங்க. அவர் எப்ப பின்வாங்கினாரு, அந்த கருத்தை ஆணித்தரமா பேட்டியில கொடுத்த பிறகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதிலடி பேசிய பிறகு பின்வாங்குறாங்க. அது தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை கிடையாது அப்படின்னு அதுக்கு பிறகுதான் பின்வாங்குறாங்க. அவர் பின்வாங்க வைத்தது
பாரதிய ஜனதா கட்சி ஆனா பின்வாங்க சார் அதே சமயம் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பாஜகவோட எம்பி ஜெயந்த் சின்ஹா அப்படிங்கிறவரும் பேசி இருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆமா அப்ப அவர் அவருங்க பேசியிருக்காரு. பாஜக தரப்புல அது இருந்து இத பேசியிருக்கிறாங்க, பரம்பரை வந்து சொத்து அந்த வரிங்கிறத காலகட்டத்துல பேசியிருக்காங்க. அதை நீங்க அவர் எடுத்துக்க பேசின மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அது அவர் பாஜகவோட கருத்தா இல்ல அவரோட பாஜக எம்பியோட சொந்த கருத்தா? அவர் பேசியது அந்த காலகட்டத்துல அவரோட சொந்த கருத்தை பேசியிருக்காரு. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பேச கிடையாது. அதிகாரத்துல இருக்கும் பொழுது கட்சியா எந்த இடத்துலயும் வாக்குறுதி கொடுக்க கிடையாது. இப்ப வந்து தேர்தல் நடக்கிற சமயத்துல இந்தியாவில் அந்த மாதிரி சட்டம் தேவை அப்படின்னு வந்து ராகுல் காந்தியோட ஆலோசகருக்கு பேச வேண்டிய தேவை என்ன? தேர்தல் சமயத்துல எதற்காக பேசணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ரப்போசல் இருக்கு. அவங்க வந்து மைண்ட்ல பேக் எண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் யூகங்களுடைய அடிப்படை இல்லையா? நீங்க அவங்க பேக் எண்ட்ல அவர் இருக்கு, அவர் பிஹைண்ட் த சீன் இருக்கு அவர் அப்படிங்கறதெல்லாம் யூகங்கள். அவங்க அவர் வெளிப்படையா இத அவர் சொல்லிருக்காங்களா? காங்கிரஸ் அவர் வெளிப்படையா சொல்லிருக்காங்களா? இந்த மாதிரி வெளிப்படையா பரம்பரை சொல்வதற்கு சொத்து வரி நாங்க முன்னால் கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காங்களா? வெளிப்படையாக சொல்வதற்கு முன்னால் பிரதமர் மோடி அவர்கள் அந்த கருத்தை எதிர்ப்பு தெரிவித்ததால் பின்வாங்கினார்கள். தேர்தல் சமயத்தில் இந்த இந்த வழிமுறையின் திட்டத்தை சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு மீடியாவுக்கு பேட்டியில வந்து எதுக்காக சொல்லணும்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அவங்க பேசுறாங்க? இது பேசி கடந்து போயிருக்கலாம், பின்னாடி வேற ஒரு காலத்துல பேசியிருக்கலாம். இந்த தேர்தல் சமயத்துல பேசுறது அவங்களோட திட்டத்தை வந்து வெளிக்கொணர ஒரு ஐடியாவா சொல்லி பாக்குறாங்க. சரி எதிர்ப்பு சரி வந்தோடனே பின்வாங்கிட்டாங்க. சரி. இந்த அப்போ நான் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு க்ளூலெஸ்ஸா ஒரு ஐடியாவே இல்லாம எப்படியாவது தேர்தலை முடிச்சா போதும் அப்படின்னு வந்து ஒரு பதட்டத்துல காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. ஏன் ராகுல் காந்தி ஒரே ஒரு கேள்விங்க, அமைதி வந்து ஒரு குடும்பத்தோட தொகுதி, ஏன் அங்க போட்டி இல்லை? ஏன் சோனியா காந்தி இவ்வளவு நாளா போட்டியிட்ட லோக்சபா தேர்தல்ல புறக்கணிச்சுட்டு எதுக்கு வந்து ராஜ்யசபால போறாங்க? ஏன் 2 பேரும் வந்து உத்தரப்பிரதேசல போட்டியிடாம ஒதுங்கி போனாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.